Welcome to Dr. Maitri's Music Therapy channel. இன்றைய பதிவில் tips to come out of the negative emotions என்ற தலைப்பில், அதாவது emotional maturity, உணர்வுகளை எங்கனம் சரியாக வெளிக்காட்ட வேண்டும், வெளிக்காட்டுவது எங்கனம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். உணர்வுகள் என்றால் என்ன? பாசிட்டிவ் எமோஷன்ஸ் உண்டு, நெகட்டிவ் எமோஷன்ஸ் உண்டு. அப்புறம் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அன்பு, பரிவு, பாசம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இது எல்லாத்தையும் வெளியில் காட்டுறோம், அமைதியாக இருக்கிறோம், சிரிக்கிறோம். இது எல்லாமே இதுவும் ஒரு விதமான உணர்ச்சிகள் தான். இந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்ட வேண்டும். அதே போல் சிலதெல்லாம் வெளியில் காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ப்ரெசிவ் பிஹேவியரில் ஆங்கர், ரேஜ், ஃபியர், அதுக்கப்புறம் ஜெலஸ், என்வி, இதெல்லாம் வெளியில் காட்டுறது வந்து ரொம்ப தவறு. ஏன்னு சொன்னால், எப்போவுமே பொறாமை இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்க. ஏன்? ஒரு சாதாரணமான விஷயங்களோட தெளிவான காம்ப்ரஹென்ஷன் இல்லாதனால மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஜெலஸ், என்விலாம் வரும். அதுபோல் உணர்வுகள் மேலோங்கி நிற்கும். உனக்கு நீ என்ன உண்டோ, உன்னால் என்ன விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுமோ, எந்த விஷயங்களை புரிஞ்சதை வகுப்பறையில் வினாத்தாளில் நம்ம விடைத்தாளில் எழுத முடியுமோ, வினாத்தாள் பார்த்தா வினா என்னன்னு தெரியும், கேள்விக்கு தகுந்த பதில் எழுதணும் அப்படின்னு சொன்னால், அந்த விடைத்தாளில் உனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை எழுத முடிஞ்சால் அதுக்கு தகுந்த மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு வகுப்பறையில், ஒரு வகுப்பறையில் 40 பசங்க இருக்கும். 40 பசங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் புரியணுன்ற அபிப்பிராயம் இல்லை. சிலவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க, தே ஆர் அனேபிள் டு ரைட். சிலவங்க நல்ல நிறைய எழுத முடியும் அவங்களால, ஆனால் அவங்களோட புரிதல் ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களால எழுத முடியும். அதனால் கேள்விக்கு தகுந்த சரியான விடையை எழுதும் பொழுது அந்த இருக்கிற வேகத்திலும் அதில் இருக்கிற பிழைகளையும் தாண்டி அவங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். அப்போது நம்ம 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். பட் இன்னொரு கேண்டிடேட் இருக்காங்களே, நம்மளை போல் இன்னொரு மாணவன், அவனுக்கு நல்ல மதிப்பெண்கள் வந்திருக்குன்னு சொன்னால், அப்போ நம்மளோட புரிதலில் ஏதோ குறைபாடு இருக்குது. வாட் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் he is trying to write it fluently, write it fast within the given time. அதுக்குள்ளே அவன் என்ன முயற்சி எடுக்கிறான்னு கேட்டு அதை தெரிஞ்சுக்கணுமே தவிர, அதுக்கு பதில் அவனுக்கு நிறைய மதிப்பெண்கள் வந்திருக்கு, மதிப்பெண்கள் கூடுதலாக இருக்கிறது, அதிக மதிப்பெண்கள் கிடைத்திருக்கிறது, அது ரொம்ப தவறுன்ற மாதிரி அவன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்படுவது தவறு. அது வந்து நியாயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லை. பொறாமைப்படுறது தானே, அப்போ தானே மேலே வர முடியும். இல்லை, பொறாமைப்பட்டால் மேலே வரவே முடியாது. ஒரு நாள் அதை நம்மளை என்ன பண்ணணும், அப்படியே லவக்கன்னு முழுங்கிடும். அது நெவர், envy should not occupy our mind. You should eschew it அப்படின்ற அந்த திடமான எண்ண ஓட்டங்களை வளர்த்துக்கணும். ஆசிரியர் எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி தானே கவனிக்கிறீங்க, உங்களோட கவனத்தில் அதிகமாக சிதறல் இருக்குது, அதனால தான் உங்களால் unable to write it in the answer sheet அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்லுவாங்கன்னா, அதை வந்து சரியான பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துட்டா, கவனம் சிதறாமை என்கின்ற பழக்கத்தை வளர்த்து கொண்டாலே நிறைய மதிப்பெண்கள் வரும். நிறைய மதிப்பெண்கள் வந்தாலே நம்மளை விட்டு அந்த என்ன பண்ணோம், பொறாமை, போட்டி, அப்புறம் அதாவது என்வி, ஜெலஸ் ரெண்டுமே நம்மளை விட்டு போயிடும். அப்போ என்னாச்சு, புரிதல் குறைவாக இருக்கிறது, கவன சிதறல் அதிகமாக இருக்கிறது. இது ரெண்டுத்துலேருந்து வெளியில் வருது எப்படின்ற ஒரு முயற்சி எடுத்தமான நம்மளுக்கு இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸு ஒரு 3 விதமான பழக்கங்கள் நம்மளை விட்டு போயிடும். அப்புறம் சரியாக எழுத முடியல அப்படின்னு சொன்னால், we may get into fear. அடடா, பரீட்சை எழுதிட்டோம், சரியாக மார்க் வாங்கலை, எப்படி வாங்க முடியும்னு. ஸோ வாங்க முடியாததை பற்றி ஆஃப்டர் ரைட்டிங் த எக்ஸாம்ஸை வந்து பின்னாடி யோசிக்கிறத காட்டலாம், ஹவு டு ஓவர் கம் திஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு தேர்வு இருக்க போகிறது, அரை பரீட்சை இருக்குது, இல்லை காலாண்டு தேர்வு இருக்குது அப்படின்னா, அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த தேர்வு எழுதும்பொழுது நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து அதில் நம்ம அந்த ஹவு டு ஓவர் கம், சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தால் கூட அதை சின்சியராக என்ன மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணி அதில் இருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா கவனம் சிதறுது என்றால் அப்போ அந்த ஒருமுகப்படுத்தி படிக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். அதனால எமோஷ்னல் மெச்சூரிட்டி வேணும்னு சொன்னால் முதல்ல கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் வேணும். கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இருந்த பிறகு நம்மளால் என்ன பண்ணணும், அதை என்ன படிக்கிறோமோ அதை எழுதி பார்க்கணும். ஒரு நிச்சயமாக ஒரு தமிழ் நிறைய ஒரு 30 வரி மனப்பாடம் பண்ணணும். அந்த 30 வரி மனப்பாடம் பண்ணால் தான் அதில் இருக்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து எழுத முடியும். அப்படின்னா அந்த 30 வரியை மனப்பாடம் பண்ணுறதுன்றது ஒரு கடினமான வேலை அப்படின்னு வைங்க. இப்போ நம்ம வயசுக்கு நம்மளால் அந்த 30 வரியை மனப்பாடம் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு 10 வயசில் இருக்கிற ஒரு பையன், ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிறது, அந்த பையனுக்கு அந்த 30 வரியை நம்மளால் என்ன பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாதுன்னு சொன்னால், தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம் அந்த பாடத்தை, அந்த 30 வரியை பார்த்து படிக்கிறது. முதல்ல 30 வரியை பார்த்து படிக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்னு பொறுமையாக கவனித்து பிழை இல்லாமல் படிக்கிறதுக்கு கற்றுக்கணும்.
அதுக்கு ஒரு 2 நாள் ஆகும்னு வைங்களேன். 2 நாள் ஆகாது, 2 மணி நேரம் ஆகும். பட் 2 மணி நேரம் அட் அ ஸ்ட்ரெச் செலவு பண்ண முடியாது இல்லையா, அந்த ஒரு 10 வயசு குழந்தையினால. பிகாஸ் இட் இஸ் அ டஃப் சப்ஜெக்ட் ஃபார் ஹிம். ஸோ ஃபார் தட் பர்பஸ் வி கேன் ட்ரெயின் ஹிம் டு ரீட் இட் அவுட், ரீட் இட் அலவுட். அதை வாயை விட்டு தெளிவாக படிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் செலவாக்கணும்னா 2 மணி நேரத்தை 2 நாளில் இல்லை 3 நாளில் செலவாக்கி அதை தெளிவாக படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துடலாம். அதில் இன்னொன்று முக்கியமானது, அவனை பார்த்து படித்து எழுத்து கூட்டி படின்னு சொல்கிறதுக்கு காட்டிலும் நம்மளே ஒரு வார்த்தையாக சொல்லி கொடுத்தா த சைல்ட் ஏபிள் டு கிராஸ்ப் இட் பிட் மோர் earlier அண்ட் மோர் விவித்லி. அந்த என்ன தெரியுமா, படிச்சுங்க மனசில் பதியும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு நிற்கும். அதனால் 2 நாளில் 2 மணி நேரத்தில் அதை அவனுக்கு சொல்லி கொடுத்து பார்த்து படிக்க சொல்லிட்டு, அப்புறம் அதில் என்ன எழுதியிருக்குது, நம்ம சொல்லி கொடுத்ததும் அதுவும் அதில் இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி தரணும். நம்ம அதை நிஜமாக ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. புத்தகத்தை ஓப்பன் திறந்து பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து படித்தாக்க நிச்சயமாக அவருக்கு புரிஞ்சிடும். அந்த சாருக்கு புரிஞ்சிட்டுன்னு சொன்னால் அதை தினமும் நீயே ஒரு தடவை படிச்சுடு, காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, இல்லைன்னா முடிஞ்சால் ராத்திரி தூங்க போகிறது கூட ஒரு தடவை. அப்படின்னா அது ஒரு அதாவது ஒரு ரிச்சுவல் போல் மெட்டிகுலஸாக தினமும் படிக்கும் பொழுது ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே அதை 30 வரியில் 10-15 வரி அவனே தாராளமாக சொல்லுவானா இருக்கும். 1-2 விட்டு போயிடும். தட் வி கேன் ப்ராம்ப்ட் த சைல்ட் டு கம்ப்ளீட் தட். அதுபோல் ப்ராம்ப்ட் பண்ணி அவனை சொல்லி கொடுக்க வைக்கலாம். இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாலே அந்த பாடங்கள்லாம் நல்லபடியாக வரும், நல்லபடியாக படிக்க முடியும். அதில் எல்லா விதமான செய்திகளும் வரும். இது ஒரு தாய்மொழியில் இருக்கிற ஒரு செய்யுள் தான் மட்டும் இல்லை, இன்னும் பிற மொழியில் இருக்கிற பாடங்களாக இருந்தாலும், ஆங்கிலமாக இருந்தாலும், இல்லை சில பாடங்களாக இருந்தாலும், அந்த பாடத்துக்கு தேவையான எல்லா செய்திகளுமே இப்படி ஒரு குட்டி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதை படித்தோன்னு வைங்க, நிச்சயமாக நம்மளுக்கு அந்த பாடங்கள்லாம் நல்லபடியாக மனசில் பதியும். இப்போ என்னாச்சு, எஃபர்ட் போடுறோம். அப்போ இதுபோல் சரிப்பா ஒருமுகப்பட்டு பாடத்தை படிச்சிட்டோமேன்னு சொன்னால் அப்போ அங்கே அப்போ அந்த என்வின்ற வார்த்தைக்கு அந்த இடத்துல இடமில்லை. சிறப்பாக நம்மளால் நம்ம பாடங்களை படிக்க முடியுது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தான் மேலே வரும். அப்புறம் என்வி ஒருத்தருக்கு இருக்குது, ஜெலஸ் ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னாலே சரியான புரிதல் இல்லை, they don't have the confidence, நம்மளால் இது செய்ய முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை அங்கே சரியான அளவில் ஃபுல் பிரிமில் இல்லாதனால தான் அவங்களுக்கு என்வியும் ஜெலஸும் வருது. அந்த என்வி ஜெலஸ்லேருந்து வெளியில் வரணும், பொறாமையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொறாமையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நிச்சயமாக தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். இது ஒரு அத்தியாவசியமான ஒரு மெச்சூரிட்டியை நம்ம இதில் காட்டணும். என்னால் இது முடியும் அப்படின்ற ஒரு தன் முனைப்பை வளர்த்துக்கிட்டாக்க நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம், என்வின்ற வார்த்தையை நம்மளோட டிக்ஷனரியிலேருந்தே எடுத்துடலாம் அப்படின்றத சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.